நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு என்று இருக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தெளிவா சொல்லுது. நீ வேற ஷார்ட்கட்டை தேடாத, வேற பரிகாரத்தை தேடாத, வேற மக்களுடைய ஆலோசனை தேடாத. வேதம் தான் வெளிச்சம். போதக சிச்சை ஜீவ வழி இருக்கு. நீ ஜீவனோடு வாழணுமா? ஆத்மா செத்து வாழணுமா? ஆத்மா ஜீவனோடு வாழணுமா? இதான் வழி. வேதம் சொல்லுது. நீ அழு, கண்ணீர் வடி, உன் ஜெபத்தை மாற்று. கடமைக்கு ஒரு ஜெபம் இல்ல, எப்போ கேட்டாலும் ஒரே விதத்துல தான் இருக்கும் அந்த ஜெபம். எப்போ கேட்டாலும் அந்த உடனே டேப்ரி காட்டுற மாதிரி ஒரே வித ஜெபம் மட்டும் இருப்பாங்க, ஒரே மாதிரி. நாளைக்கு ஜெபம் அப்படியே இருக்கும். அப்போ அது என்ன, இருதயத்தில் அது உறைஞ்சு போச்சு. கடமைக்காக வாய்ப்பாடு போல அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதல்ல ஜெபம். இருதயபூர்வமா என் பரம தகப்பன்ற பேசுறேங்க உணர்வோட நான் என்ன வேண்டுறேன்னு தெரியணும். இது வாய்க்கு வந்தபடி உளறிட்டே இருக்குது. வேதத்திலே இருக்கு. யாருக்கு ஜெபம் கேட்கப்படாதுன்னா வீண் வார்த்தை அலப்புற ஜெபம் கேட்கப்படாதுன்னு இருக்கு. நீங்க ஜெபிக்கிறவர் யார் என்று தெரியணும். நீங்க என்ன தேவையில அறிந்து ஜெபிக்கிறீங்களோ, எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியணும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன, வீண் போக. சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் விசுவாசிங்க. நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை மாற்றுங்க. உங்க ஜெப பேட்டர்னை மாற்றுங்க. எப்படி ஜெபிக்கணும்? கண்ணீரோடு அழுது புலம்பி ஒரு மனதோடு எனக்கு இந்த விடுதலை வேணும். யாக்கோபு போல, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை விட்டேன். நான் எத்தன், அது மாறணும். நான் தேவனுக்கு பிரியமானவன், இஸ்ரவேலன். இந்த பேர் எனக்கு வேணும். தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவை தருவார். உங்க நம்பிக்கை ஒரு காலம் வீணாகாது. லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. இரவும் பகலும் கேட்கிறவங்களுடைய காரியத்துல அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று இருக்கு. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த வசனத்தை கொஞ்சம் விசுவாசிங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கண்ணீர் வடிக்கலாம். ஒருவேளை உங்களை பார்த்து நீங்க எது கண்ணீர் வடிக்க வேற காரியத்தை பண்ணலான்னு சொல்லி அறிவில்லாத இந்த ஜனங்கள், பணபலம் நிறைந்ததான அந்த ஜனங்கள் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது இரவும் பகலும். நீங்க இரவும் பகலும் கண்ணீர் வடிச்சு பாருங்க, தேவன் நியாயம் செய்வார் என்று. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. உங்களுக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். விசுவாசம். விசுவாசமே இல்லைன்னா உங்களை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்? பேதுரு அப்போஸ்தலர் தண்ணியில் நடந்து போயிட்டே இருந்தார். ஆண்டவரே பார்த்துட்டு இருந்த மனுஷன் புயல் காற்று அடிக்கும் போது விசுவாசத்தை மட்டும் விட்டார். என்ன ஆச்சு? தேவன் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. இந்த மனுஷன் தண்ணியில மூழ்கிட்டே தான் இருக்கார். இயேசு பார்த்துட்டே தான் இருக்கார், தூக்கவே இல்லை. என்னை தூக்குன்னு சொன்ன தூக்குனார். அதே மாதிரி தான் நீங்க கன்வென்ஷனுக்கு, எத்தனை கன்வென்ஷனுக்கு போங்க, எங்கேயும் போங்க, எந்த பெரிய பெரிய மீட்டிங்கும் போங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அவரை விசுவாசிக்கணும். அடைக்கலான் குருவிகளை காட்டும் நீங்க விசேஷமானவர்கள். அவரை விசுவாசித்து வேத வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை பண்ணி கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதிக நிச்சயமா அந்த தேவன் என்ன பண்ணுவார் என்றால் உங்களுடைய காரியத்துல நியாயம் செய்வார். எதுக்காக நியாயம் செய்வார்? என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க அந்த காரியத்தை நியாயம் செய்வார். புருஷன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைங்க சரியில்லையா, நியாயம் செய்வார். ஆனா பொறுமையா இருக்கணும். ஆனா விசுவாசமோடு இருக்கணும். ஆனா உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவனும் பாவரிக்கை பண்ணணும். ஆனா நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.